KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். இந்த பிக் பாஸ்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, பிக் பாஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாரம் வந்து ஃபேமிலி வாரம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி, உங்க ஃபேமிலியில யாரை மிஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தங்க வந்து ஒரு ரீசன் சொல்லி என் ஃபேமிலியில இவங்களை மிஸ் பண்றேன், என் ஃபேமிலியில அவங்கள மிஸ் பண்றேன் அப்படின்ற சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளால இன்னைக்கு வந்து பார்க்க முடிஞ்சுச்சு மக்களே. ஸோ ஃபேமிலி அப்படின்றது வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே அவங்களுடைய குடும்பங்கள் வந்து ஒரு ஒரு 75 நாள் குடும்பத்தை விட்டு பேசாம ஹாய் அளவு கூட சொல்லாம ஒரு 75-80 நாள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஸோ அதுல வந்து கொஞ்சம் அவங்க மிஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அந்த மிஸ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ற விதமாகவும் மாறும். ஸோ இன்னைக்கு ஷோ அப்படின்றதுல இந்த விஷயங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த டிஸ்கஸ் பண்ற இந்த ஷோல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன், அன்ஷிதா, சௌந்தர்யா எல்லாருமே சொல்லும்போது முத்துக்குமரனுடைய ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அது வரைக்கும் தனியாவே நாங்க வளர்ந்துட்டோம், ஃபேமிலியோடவே இருந்தது இல்ல, 26 வயசுல அவங்களுடைய மடியில கூட படுத்து தூங்குனது இல்ல அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஜெஃப்ரியும் அவங்களுடைய அம்மா வந்து மிஸ் பண்றேன், இந்த மாதிரி நான் வந்து வீட்டுல இருக்கும்போது அவங்கள மதிச்சதே கிடையாது, பெருசா நான் வந்து அவங்க பேசுறதுக்குலாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் பதில் சொல்லியிருக்கேன், பட் இன்னைக்கு எனக்கு அவங்களுடைய அருமை புரியுது அப்படின்னு சொல்லும் போது ஓகே, நல்ல விஷயம், புரிஞ்சா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ஷோ பார்க்குற நிறைய பேருக்கும் அதே தான். ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டுல இருக்கிறவங்கள மதிக்கிறதே இல்லை. வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸ் லொட்டு லொசுக்குன்னு சொல்லி சுத்திக்கிட்டு வீட்டுல இருக்கிறவங்கள மறந்துகிட்டு உதாசனப்படுத்தி சுத்திட்டு இருப்போம். ஏன்னா அது வயசுன்னு சொல்லுவாங்க. பட் பேசிக்கலி வீட்டுல இருக்கிறவங்களோட இருக்கும் போதே நல்லா இருந்துகிட்டா சந்தோஷம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது உங்களுக்கு சூட் ஆகுமோ இல்லையன்றதை நீங்க முடிவு பண்ணி. ஓகே மக்களே, சோ இந்த விஷயங்கள் நடக்குது. அதான் பேசிக்கலா ஒரு குழு. இந்த வாரம் வந்து ஃபேமிலி வாரம் அப்படின்னு ஒரு குழு கொடுக்குறாங்க. ஓகே, இதை ஒரு பக்கம் தள்ளி வச்சிரும். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பிக் பாஸ்ல பார்த்தா, போன வாரம் நீங்களா எனக்கு என்ன டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு பிக் பாஸ் என்ன பண்றாப்ல, மொத்த பேரும் வீட்டுல சாப்பிடணும்னா அது சௌந்தர்யா கையால தான் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாப்ல. மொத்த பேரும் வந்து ஓகே சரிங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சௌந்தர்யா புளிக்குழம்பு வச்சாங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா சௌந்தர்யாவை நிறைய பேர் வந்து என்டர்டைனாங்க. எனக்கு இந்த ஷோ ஃபுல்லா பார்த்தேன், எனக்கு என்டர்டெய்னிங்ல எதுவுமே எனக்கு பெருசா படல. ஆனா இன்னைக்கு ஷோல சௌந்தர்யா தான் அவங்க என்டர்டெய்னர். சௌந்தர்யா முத்துவோடைய காம்போடைய அந்த பஞ்ச் எல்லா கண்டென்ட்டும் வந்து இன்னைக்கு டாப் நாச். முத்துகோவன் சொல்ற மாதிரி டாப் நாச். பட் அந்த எஃபர்ட்டை நம்ம கண்டிப்பா பாராட்டணும். புலிக்குழம்பு அவங்க எப்படி வச்சா என்ன, அந்த எஃபர்ட்டை நம்ம கண்டிப்பா பாராட்டணும். பட் புலிக்குழம்பு அவங்க வச்ச விதத்தை பார்க்கும்போது குபீர் சிரிப்பு மூமெண்ட் தான், நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரையை நம்ம குறை சொல்லல, பட் அதை சாப்பிட்ட ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவங்க மனம் போகாமல் அதை எப்படி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றதெல்லாம் சொல்லும் போது நல்லா இருந்துச்சு. அது முத்து ஒரு ஆர்டிகுலேட் பண்ண விதம் எனக்கு அப்படியே 5th சீசனுடைய ராஜு பாயை கொண்டு வந்து இப்படி முன்னாடி நிப்பாடிட்டு போச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. அந்த ஒரு 10, 15, 20 நிமிஷம் நல்ல கண்டென்ட்ஸ் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கு. சவுண்டு, தீபக், முத்துக்குமரன், ஜாக்லின், ரயான், இவங்களுடைய இந்த காம்போஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த ஃபன் கண்டென்ட், இந்த கண்டென்ட்லாம் எங்கடா வச்சிருந்தீங்க, இதெல்லாம் எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மொமெண்டா தான் ஆக்சுவலா இருந்துச்சு. அண்ட் இதுக்கு மேல ஷோ போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நாமினேஷன் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. ஆக்சுவலா நாமினேஷனுக்கு அப்புறம் தான் அந்த கண்டென்ட்டே வரும். பட் நாமினேஷன் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தங்க நாமினேட் பண்றாங்க. அந்த நாமினேஷன்ல வந்து சௌந்தர்யா, முத்துக்குமரன், தீபக் மற்றும் இன்னொரு ஆளு ஜெஃப்ரின்னு நினைக்கிறேன், விஷால் நினைக்கிறேன், 4 பேர் வந்து நாமினேட் பண்ணப்படவில்லை. ஜாக்லின் வந்து 12வது முறையா கண்டினியூஸா நாமினேஷன். எனக்கு தெரியல, ஜாக்லின் வந்து சாதனை படைக்க போறாங்க. 15 வாரத்துல 15 வாரமும் நான் நாமினேஷன்ல இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன் என் கணக்குப்படி. ஸோ அது ஆனா இருந்தாலும் அவங்களுடைய ஓட்டு சதவீதம் வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஜாக்லின் வந்து ஈஸியாவே அதை கிராஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அபாய இடத்துல வந்து ஜாக்லின் இருந்ததே கிடையாது அப்படின்றதுதான் ஆக்சுவல் உண்மை. அண்ட்
மோர் ஆஃப் இந்த வாட்டி வந்து சௌந்தர்யாவும் இல்ல, இந்த வாட்டி முத்துக்குமரனும் இல்ல அப்படின்றதுனால ஜாக்லின் மஞ்சரிக்கு வந்து ஓட் பேஸ் வந்து கண்டிப்பா அதிகமா அந்த ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல வரும் அப்படின்றத நம்மளால எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தீபக்கும் இல்ல. அதாவது அந்த ஓட்டு சதவீதம் வந்து இந்த மாதிரி தான் அன்அபிஷியல்ல காட்டும்ன்றது நம்ம எதிர்பார்க்கப்படுது. அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு கேம் டோட்டலாவே வந்து ஒரு மாதிரி நாமினேஷன், ஒரு மாதிரி திங்கட்கிழமை வந்து ஒரு லேசியஸ்ட் திங்கட்கிழமை தான் இன்னைக்கும். ஆனா அதை ஃபன்னா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை குக் பண்ண வச்சதும் சரி, அதுக்கப்புறம் ஒரு லைன்ஸை சொல்லி பாட வச்சதும் சரி, ஐயோ எல்லாருமே ஒவ்வொருத்தங்க அந்த சொல்லும் போது என்னென்ன பாட்டுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. வீட்டுல எத்தனை பேர் அதை கரெக்டா பாடுனீங்க டப்பு டப்புன்ட்டு அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. தட் இஸ் மோர் எப்படி சொல்றது, கனெக்ட் பண்ணி ஒரு என்டர்டைனிங் இருந்துச்சு. அது ராணுவ பாடினதுதான் யாக்கை திரி எழுதின அந்த லிரிசிஸ்ட் பார்த்தாருன்னா கொஞ்சம் மனம் வலிக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாடினாப்ல ராணுவ. அதை வேணே பண்றாப்லையா இல்ல வேணான்னு பண்றாப்லையான்னு தான் தெரிய மாட்டுது. நம்மளையே கன்ஃபியூஸ் பண்றாருப்பா மனுஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் கிறிஸ்மா ஆடணும், கிறிஸ்மஸ் வருது அப்படின்றதுனால கிறிஸ்மஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அவர்கள் வந்து பிளான் பண்ற அந்த கண்டென்ட்டும் கூட நமக்கு தெரிய வந்துச்சு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. 24/7 லைவ்ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பவித்ரா ஏதோ சௌந்தர்யா மூலியமா ஏதோ லெட்டர் எடுத்து வந்து இவங்களுக்கு முத்து கையில கொடுக்கும்போது அதுக்குள்ள ஒரு பூ இருந்து அதுக்குள்ள தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு, அதுக்கு அந்த மாதிரி போட்டு எழுதி கையில கொடுத்து பூ வச்சுட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க போல. அந்த கேப்டன்சி போனதுல ரொம்ப வருத்தப்படுறது பவித்ரா. ஆக்சுவலா ஓப்பனா சொல்லணும்னா அது ஒரு பவித்ராக்கு நடந்த ஒரு அநீதி தான். முத்துக்குமரனால் பவித்ராக்கு நடந்த ஒரு அநீதி தான். பவித்ராவுடைய கேப்டன்சி பறிபோயிடுச்சு அப்படின்றது உண்மை. இதெல்லாம் முத்துக்குமரன் வின் பண்ணியிருப்பாரு. ஸோ வாட் எவர் இட் இஸ். அண்ட் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஒரு பரவலா என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா, ஜெஃப்ரி கேப்டன் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டிட்டாங்க. இந்த சோசியல் மீடியால வருது பாருங்க, ஐயோ இவனுங்க இருக்கா பாருங்க, இந்த ப்ளூ டிக் ட்விட்டர்ல வாங்கிக்கிட்டு இவனுங்க பண்ற அட்டூழியம் இருக்கு பாருங்க. சபா 600 ரூபா 900 ரூபா போட்டு ப்ளூ டிக்ல வாங்குறோம், அதை சம்பாதிக்க வேணாமா அப்படின்றதுக்காக என்னென்னமோ போடுறாங்க. இதே காசு கொடுத்தவன் கூட இல்ல. சில பேர் வந்து என்ன பண்றாங்க, அந்த 300 ரூபா 400 ரூபாய்க்கு கூட ஒர்க் இல்லாம இன்னொரு ஆளுகிட்ட ஸ்பான்சர்ஷிப் வாங்குற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த ட்விட்டருடைய இந்த ப்ளூ டிக் இருக்கு. பாவம் எலான் மஸ்க் எதுக்கு அதை கொண்டு வந்தாருன்னு தெரியல. அவன் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப கேட்டா பிபி அப்டேட்ஸ்ன்றாங்க. டேய் நீங்க பண்றது பைரசியா, அது அப்டேட்ஸ் கிடையாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணலாங்க. இது இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு, அது அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஆனா இவங்க தான் கன்ஃபார்ம்டா வெளில போறாங்க. இப்பதான் நாங்க ஷோ பார்த்துருந்தோம், இன்னைக்கு சண்டே நிகழ்வுகள் சாட்டர்டே நிகழ்வுகள் அப்படின்றதுலாம் எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. சரி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அது அவங்களுடைய தரம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. அதனாலதான் அன்னைக்கு காலை ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். தம்பிகளா, இந்த ஜெஃப்ரி கேப்டன் சொன்னவங்களா முன்னாடி வாங்க, கம் ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு நானும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கீழே வந்து 2-3 பேர் கமெண்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு நேர் மேடம் பிடிச்சிருக்கு தம்பிகளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து கேப்டனே இல்லாத ஒரு பிக் பாஸ் வீடா தான் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொசிஷனை எல்லாம் கொடுத்து, விஷாலே இந்த வாரமும் கேப்டன், இது விஷால் கேப்டனா போன வாரம் பத்தலையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் குஷ்மா இருக்கட்டாலாம். ஆமாப்பா, ஆமாப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா விஷால் வந்து ஒரு ஜாக்லின் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு கேப்டனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். விஷால் ஆமோதிக்கும் போது மஞ்சரி வந்து பிக் பாஸ் கேப்டனே வேணான்ட்டாரு. அதை மீறி நீங்க ஒரு பிளான பண்ணீங்கன்னா அது தவறா இருக்கும்னு மஞ்சரி வந்து அங்க பதிவு பண்ண எல்லாரும் பேக் அடிச்ச மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அண்ட் எல்லாரும் ஒரு டீமா பிரிச்சுட்டாங்க. தப்புன்னு பார்த்தா பிக் பாஸ் வந்து ஒரு நாட் வைக்கிறார். இருங்கப்பா அப்படின்ட்டு ஜெஃப்ரி அவர்கள் நாளைக்கு குக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் குக் பண்ணலையோ அவங்க எல்லாம் மாத்தி ஒரு நாள் ஃபுல்லா குக் பண்ணுன்ட்டு. அப்ப இந்த வாரம் ஃபுல்லா சோறு ஒழுங்கா வராது. சமைக்க தெரியாதவங்க சமைச்சா எப்படி இருக்கும் சாப்பாடுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இட்ஸ் ஓகே. அவங்களும் எப்பதான் கத்துக்கிறது இந்த பிக் பாஸ் வீட்ல. கமெண்ட்ஸ் போலாம். நிறைய பேர் ஜீவிகா ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க. பிக் பாஸ் ஸ்கிரிப்டட் ஷோவா? ராபர்ட் சஹாராஜ், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஓப்பனா பிராங்கா சொல்றேன். உங்களுக்கு வந்து இந்த பொம்மல ஆட்டம்னு ஒண்ணு ஊர் சைடுல நடக்கும். அதாவது பொம்மையை கையில வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டுவாங்க. அதுபடி நடக்கும். அந்த மாதிரி பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அந்த கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ் வந்து இந்த ஷோவை எப்படி நகர்த்தணுமோ, யாரை நல்லவங்களா காட்டணும், யாரை வில்லனா காட்டணும், யாரை எப்படி காட்டணும், ஏது காட்டணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நீங்க அர்ஜுன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு, அது வரும். அதுல இந்தி பிக் பாஸ்ல என்னெல்லாம் நடக்குது, எப்படி எல்லாம் நடந்துச்சு, இந்த வாரம் வந்து செம்ம பீக்கா ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. பிக் பாஸே கேம் ஆடி இருக்காரு. பிக் பாஸே நிறைய இடத்துல ட்விஸ்ட் அடிச்சு ஸ்ருதிகாவை வந்து கார்னர் பண்ணி ஃபைனலா சல்மான் கான் வந்து ஸ்ருதிகா என்ன தப்பும் பண்ணலன்னு ரிவீல் பண்றாரு. ஸோ பிக் பாஸே எல்லா 18 பேரோட 19 பேரை கூட பையன் ஆடுற மாதிரி ஆடி இருக்காரு.
ஸோ பேசிக்கலி பிக் பாஸ் அப்படின்றது ஒரு ரியாலிட்டி ஷோ. அது வந்து உங்களை என்ன செய்யும் அப்படின்னா, உள்ள இருக்கிற கிரியேட்டிவ் டீமுடைய வேலையே என்னன்னா, இந்த ஷோ வந்து ஒரு நல்ல ரீச் ஆக்கி அதை வியாபாரம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட படம் பண்ணப்பா இதான். நான் ஒரு 100 கோடி ரூபா போடுறேன், இதுல இருந்து இவ்வளவு காசு எடுக்கிறோம். அந்த மாதிரி இந்த கண்டஸ்டன்ட் உள்ள போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கண்டஸ்டன்ட் அவுட் ஆஃப் திஸ் கண்டஸ்டன்ட் எடுக்கிறோம். இந்த கண்டஸ்டன்ட் நெகட்டிவ் வருது, பாசிட்டிவ் வருது, அவங்க வெளில போய் ஃபேம் ஆகுறாங்க, ஒரு 4 படம் நடிக்கிறாங்க, இல்ல ஒண்ணுத்துக்கும் உதவாம வீட்டுல கிடக்காங்க, அதை பத்தி எந்த கவலையுமே அவங்களுக்கு கிடையாது. இந்த ஷோ முடிஞ்சதோட அவங்க அக்ரிமெண்ட் முடிஞ்சிடும். இந்த ஷோல அவங்க உள்ளதுக்கு காசை கொடுத்துருவாங்க, அதோட அந்த கதை முடிஞ்சு. அண்ணா விஷ்ணு ஃப்ரீ ஸ்டார்ஸ்குள்ள போறாங்களா? திவ்யகுமார், எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சௌந்தரி வந்து வீட்டுக்குள்ள போகும்போது நான் சௌந்தர்யா என்கிட்ட பேசினாங்க, நான் சிம்லால இருந்தேன். அப்ப நான் இந்த விஷ்ணு இன்டர்வியூ எடுக்காம உன் மேட்ருக்கு அப்படின்னும் போது, கண்டிப்பா தயவு செய்து வேணாம், அப்படி ஒரு விஷயமே இல்லை எங்க 2 பேருக்குள்ள, அது அப்படிலாம் வந்து வெளியில நடக்கிற இதை நீங்க நம்பாதீங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜோ, அதெல்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போனாங்க சௌந்தர்யா. அந்த சொந்தம் தெரியும் எனக்கு. விஷ்ணுக்கும் அவங்களுக்கும் இடையே என்னென்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அண்ட் விஷ்ணு ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு போறாங்களான்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் படி பார்த்தா அர்ச்சனா அவர்கள் கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டார்ஸ்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டுடே தான் கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா போச்சு. 1 ஹவரை விட 24ல அவ்வளவு ஜாலியா பேசுறாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுதான் நானும் சொல்ல பிரியா, இன்னைக்கு இருந்த இந்த ஷோ ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னைக்கு சவுண்டோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த ஃபன்னுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். தீபக் 2 வீக்ஸா நாமினேஷன் இல்ல, சேஃபா பிளே பண்ற மாதிரி தெரியுது. தீபக்குடைய கிராஃப் இறங்கிடுச்சு அப்படின்றத நான் ஏற்கனவே ஜோசியத்தை சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் தீபக் அவருடைய இதை வந்து கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணிட்டு, இன்னொரு லாஸ்ட் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல வெறித்தனமா விளையாடி டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்றதுக்கு தீபக்கும் ரயானுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ராகுலே சார், யாரை மிஸ் பண்றீங்க கேட்டதுக்கு அருண் வாண்டடா டைரக்டர் பிரதீப் அர்ச்சனாவை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்ன ஆர்டிபிஷியலா ஃபீல் ஆச்சு ப்ரோ? ஆக்சுவலா உங்களுக்கு ஆர்டிபிஷியலா ஃபீல் ஆக வாய்ப்புகள் இருக்கு மேகா கிருஷ்ணா. பட் நான் விசாரிச்ச வரைக்கும் பிரவீன் பெனட் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு அருண், அண்ட் அர்ச்சனா வந்து அகைன் ரொம்ப க்ளோஸ். ஸோ இந்த 2 பேரை அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. எனக்கு அவங்க அப்பா அம்மாவும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இந்த வீக் யார் போவா? என்னை பொறுத்த வரைக்கும் சம்மந்தி இந்த வாரம் கண்டிப்பாக கிளம்புகிறார்கள் விக்னேஸ்வரன். ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு ஒரு ஃபைட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் போட்டேன். ஆனா எனக்கு இப்ப இந்த பாச பிணைப்புலாம் பார்த்தா அதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம். பவித்ரா ஜனனி கிராஃப் வில் பி ஹை கம்பேரிவேட்லி ஆல் அதர்ஸ் வீக் டில் நவ். ஏன்னா அது நடக்கும், அதை நீங்க பாருங்க. அண்ட் அன்ஷிதா ஃபைனல் ஏஞ்சல் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ஒன்று காட்டினாங்க, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஏதாவது பண்ணியிருந்தா தப்பு மன்னிச்சிருங்கன்ட்டு. அந்த பெர்ஃபார்மன்ஸை இன்னும் ஹெவியா பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஃபேமிலி ரவுண்ட் லுக்ஸ் ஹார்ட் வார்மிங் அப்படின்றது ஜென்ரல் தான். அதுக்கு முன்னாடி தலைவன் தலைவியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அந்த 5 பாயிண்ட்டும் சொல்லிட்டேன். ஜோப்ரோ ஜோசியப் ஃபார் த சீசன் டைட்டில் வின்னர் ரன்னர். 4 பேர் சொல்லிட்டேன். யார் வின் பண்ணா நம்மளுக்கு என்ன, யார் எஃபர்ட் போடுறாங்க, யார் மக்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பண்ணட்டும். சுரேஷ் கண்ணன் நெக்ஸ்ட். ப்ரோ முத்து ஜாக் நீட்ஸ் டு வின்னர் ஆர் ரன்னர் பிகாஸ் தே ஹவ் பீன் பிளேயிங் கேம் ஃப்ரம் டே 1 ஸ்கிராச். ஏன் தீபக் விளையாடலையா என்ன? யாமினி, முத்து ஜாக்கு தீபக்கு தெரியலையே, புரியலையே. பாப்போம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம் மக்களே. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.